அனைவருக்கும் வணக்கம். இது இங்கிலீஷ் vocabulary lesson. vocabularyனா என்ன? வார்த்தை. அதாவது எந்த ஒரு மொழியை நம்ம பேசணும்னாலும் சரளமா பேசணும்னா இலக்கணம் மட்டும் தெரிஞ்சா பத்தாது, வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அந்தந்த மொழியில தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால அந்தந்த மொழிகளில் சரளமாக பேச முடியும். அதன் அடிப்படையில் ஆங்கிலத்தில் இலக்கணம் மட்டும் முக்கியம் கிடையாது, வார்த்தைகளும் முக்கியம். அப்படிங்கிற காரணத்தினால இந்த சீரீஸ் ஆஃப் vocabulary lessons அப்படிங்கிற வீடியோஸை நான் பப்ளிஷ் பண்ணுறேன். இதில் இந்த ஒரு வீடியோ மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்கின்றன. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பெரும்பாலும் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது டெஃபினட்டாக ஏற்கனவே ஆங்கில இலக்கணம் தெரிஞ்சவர்களுக்கும் சரி தெரியாதவர்களுக்கும் சரி நிச்சயமாக இந்த வீடியோக்கள் பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் டெஃபினட்டாக பயனுள்ள பல வீடியோக்களை பார்க்க முடியாமல் போகலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், என்னுடைய வீடியோக்கள் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, இப்போ வீடியோவுக்கு போகலாம். முதலாவதாக தமிழ். வணக்கம். நம்ம யாரையும் சந்திச்சா முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை வணக்கம். இதை இங்கிலீஷில் ஹாய் அல்லது ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். வாழ்த்துக்கள், congratulations, congratulations. நல்வரவு, welcome, welcome. நன்றி, thanks, thanks. மன்னிச்சுடுங்க, sorry, sorry. தமிழ். காலை வணக்கம். இத ஆங்கிலத்தில் குட் மார்னிங், குட் மார்னிங்னு அழைக்கிறோம். மதிய வணக்கம், குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். மாலை வணக்கம், குட் ஈவினிங், குட் ஈவினிங். இரவு வணக்கம், குட் நைட், குட் நைட். தமிழ். கோடை காலம், இங்கிலீஷ் சம்மர் சீசன், சம்மர் சீசன். குளிர்காலம், வின்டர் சீசன், வின்டர் சீசன். மழைக்காலம், மன்சூன், மன்சூன் அல்லது ரெய்னி சீசன் கூட அழைக்கலாம். இலையுதிர் காலம், ஆட்டம் சீசன், ஆட்டம் சீசன். வசந்த காலம், ஸ்பிரிங் சீசன், ஸ்பிரிங் சீசன். தமிழ். காலை, English morning,
மார்னிங் விடியற்காலை early morning நண்பகல் noon மத்தியானம் afternoon சாயந்திரம் evening ராத்திரி night நடுராத்திரி midnight தமிழ் நாள் இங்கிலீஷ் day தேதி date வாரம் week மாதம் month வருடம் year தமிழ் நாள் வாரியாக இங்கிலீஷ் day wise தேதி வாரியாக date wise வாரம் வாரியாக week wise மாதம் வாரியாக month wise வருடம் வாரியாக year wise தினசரி daily வாரம் weekly மாதம் monthly வருடம் yearly தமிழ் தினமும் ஒரு முறை இங்கிலீஷ் daily once வாரம் ஒரு முறை weekly once மாதம் இருமுறை monthly twice வருடத்திற்கு 3 முறை yearly thrice இது ஏன் ஒரு முறை இருமுறை மூன்று முறை மாற்றி கொடுத்துருக்கேன்னாக்கா இந்த ஒரு முறைனா ஆங்கிலத்தில் ஒன்ஸ்னும் இருமுறைனா ட்வைஸ்னும் மூன்று முறைனா த்ரைஸ்னு வரும். இங்கே வருடத்துக்கு கொடுத்ததுக்கு மாதத்துக்கு போட்டிங்கன்னா மந்த்லின்னு போட்டுட்டு அதுமாரி த்ரைஸ்னு போட்டுக்க வேண்டியதுதான். வருடத்திற்கு 4 முறை yearly 4 times ஒவ்வொரு நாளும் every day ஒவ்வொரு வாரமும் every week ஒவ்வொரு மாதமும் every month ஒவ்வொரு வருடமும் every year தமிழ் 2 நாட்களுக்கு ஒரு முறை இங்கிலீஷ் 2 days once
3 வாரங்களுக்கு ஒரு முறை 3 weeks once 3 weeks once 4 மாதங்களுக்கு ஒரு முறை 4 months once 4 months once 5 வருடங்களுக்கு ஒரு முறை 5 years once 5 years once 2 நாட்களுக்கு முன்பு 2 days ago 2 days ago 2 நாட்களுக்கு பிறகு 2 days later 2 days later 3 மாதங்களுக்கு முன்பு 3 months ago 3 months ago 5 வருடங்களுக்கு பிறகு 5 years later 5 years later தமிழ் இன்று English today today அன்று that day நாளை tomorrow நேற்று yesterday முந்தா நாள் day before yesterday நாளை மறுநாள் day after tomorrow தமிழ் திங்கட்கிழமை English Monday செவ்வாய்க்கிழமை Tuesday புதன்கிழமை Wednesday வியாழக்கிழமை Thursday வெள்ளிக்கிழமை Friday சனிக்கிழமை Saturday ஞாயிற்றுக்கிழமை Sunday